நடிகை சமந்தா தமிழ் சினிமாவுல மிகவுமே பிரபலமான நடிகையாக ஒரு காலத்துல வலம் வந்தாங்க. தமிழ் சினிமாவுடைய டாப் பிரபலங்களான விஜய் சார், சூர்யா சார் அப்படின்னு பல முன்னணி பிரபலங்களுடன் இணைந்து படங்களை பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் திடீரென பாலிவுட் பக்கம் சென்ற சமந்தா மீண்டுமே தமிழ்ல படங்கள் நடிக்கல. தொடர்ச்சியாக பாலிவுட், தெலுங்கு சினிமா அப்படின்னு படங்களை பண்ணிட்டு இருந்தாங்க. திடீரென பாத்தீங்கன்னா நாகை சாய்தன்யாவுடன் சமந்தா அவர்களுக்கு திருமணம் நடைபெற்றது. அதன் பிறகு ஒரு சில ஆண்டுகள் கழித்து இவங்க ரெண்டு பேருமே விவாகரத்தும் பெற்று சமந்தா பாத்தீங்கன்னா விவாகரத்து பெற்ற பிறகு சிங்கிளாகத்தான் இருந்தாங்க. ஆனால் நாகை சாய்தன்யாவோ ஷோபிதா அவர்களை மீண்டும் இரண்டாவது திருமணம் செய்து கொண்டார். இந்த திருமணமுமே மிகப்பெரிய அளவுல பிரம்மாண்டமாக அதுவும் விமர்சையாக கொண்டாடப்பட்டது. அதனடுத்து பாத்தீங்கன்னா சமந்தா சிறிது காலம் டிப்ரெஷன்ல இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு உடல்ல ஒரு சில பாதிப்புகளுமே ஏற்பட்டது. அதற்கு மெடிசன் எடுத்துக்கொண்டு அதுல இருந்து மீண்டு வந்த சமந்தா மீண்டுமே ஒரு சில படங்கள்ல நடிக்க ஆரம்பிச்சாங்க. சோ அவங்க அதன் பிறகு நடித்த திரைப்படம் தான் சிட்டாடல் அப்படின்ற வெப் சீரிஸ். இந்த படத்துடைய இயக்குனருக்கும் சமந்தாவுக்குமே நெருங்கிய பழக்கம் இருக்கு அப்படின்னு ஒரு சில தகவல்களுமே சமூக வலைதளங்கள்ல வெளியாச்சு. அதன் பிறகு பாத்தீங்கன்னா சமந்தாவே இதனை ஒப்புக்கொண்டாங்க. நாங்க ரெண்டு பேரும் ரிலேஷன்ஷிப்ல தான் இருக்கோம் அப்படின்றத உறுதி பண்ணும் விதமாக பல இடங்களுக்கு ரெண்டு பேருமே ஒன்றாக சென்றிருக்காங்க. சோ அப்போது எடுக்கப்பட்ட புகைப்படங்களையுமே சோஷியல் மீடியாக்கள்ல ஷேர் பண்ணியிருந்தாங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா தற்போது இருவருக்குமே திருமண ஏற்பாடு முடிச்சிருச்சா. இன்னும் ஓரிரு மாதங்கள்ல திருமணம் மிக பிரம்மாண்டமாக நடைபெற உள்ளதாக சொல்லப்படுது. தற்போது கோலிவுட்ல உள்ள டாப் பிரபலங்களுக்கு இந்த திருமணத்திற்கு சமந்தா அழைப்பு விடுத்திருக்காங்களா. அதுல மிக முக்கியமாக பார்க்கப்படுவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான். முதலாவதாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு அழைப்பு விடுத்திருக்காங்களா. சோ இந்த தகவல் தற்போது வெளியாகி சமூக வலைதளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற சினிமா செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.